வாழ்க்கையில நல்லா வர்றதுக்கு யார் காரணம்? ஏன் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ நீங்க வாழ்க்கையில நாசமா போறதுக்கு யார் காரணம்? அதுவும் இந்த நாய்ங்க தான். ஹலோ, யார் பேசுறது? சார், எங்க பாட்டி செத்து போச்சு சார், ஒரு நாள் லீவ் கொடுங்க. யோ, ஒரு நாள் லீவ்லாம் கொடுக்க முடியாது, ஒரு நாள் ஃபுல்லா கொடுக்க முடியாதுங்கிறோம். நமக்கு லீவு முக்கியம் இல்ல, படம் பார்க்கணும், அதான் முக்கியம். சரி சார், அப்போ ஒரு 6 நாள் மட்டும் லீவ் கொடுங்க போதும். திடீர்னு 6 நாள் போதுங்கிறான். பாட்டி செத்து போயிட்டா எக்ஸ்ட்ரா லீவ் வாங்கிட்டு போனோம்னா கேள்விப்பட்டிருக்கேன். இவன் 6 நாள் கேட்கறான். பாட்டியை போய் குழியில படுத்து நினைச்சுக்கிறானா? 3 மணி நேரம் லீவ் கொடுங்க போதும். ஏதாவது 3 மணி நேரமா? அப்ப இன்னும் குறைச்சு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவான்னு கேட்க. டேய் மௌனே, ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவியாடா? உண்மையை சொல்லிடுறியா? விடாமுயற்சி படத்துக்கு போறியா? 3 வருஷத்துக்கு அப்புறம் போறியா? கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கயா. விடாமுயற்சி படத்துக்கு போறானப்பா? ஓ சரி 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 சரி, அப்ப அவனை பேய் புத்துறேன். சரி, நான் ஒரு 3 மணி நேரத்துல வந்து செஞ்சிரு. என்ன சைடுல? இந்தோ அதான், அது மேன் பர்ஸ். இதை போட்டு எங்க கூட வர போறியா? இதுல என் பொருட்கள்லாம் நான் வச்சுக்குவேன். அது மட்டும் இல்ல, அது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப முக்கியமானது. ஓகே, உன்னை திருத்த முடியாது. கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாஸ் எனக்கு சம்பளத்துல 10 ரூபா கூட்டி கொடுத்திருக்காரு. இவன் தொல்லை தாங்க முடியல, ஒழிச்சு கட்டலான்னு பார்த்தா இந்த ஆள் கூட 10 ரூபா. அடே எங்க அப்பா 25 லட்சத்தை கொண்டாந்து அப்படியே கொடுத்துருக்காமா. இவனுடைய நேர்மையை பாராட்டி இவனுக்கு ஏதாவது ரொக்கம் பெருசா இந்தா இருப்பா, செலவுக்கு வச்சுக்கோப்பா. நக்கல்யா அவனுக்கு. ஐயோ, இவ்வளவு போனா எனக்கு வேணாம் சார். பரவாயில்லப்பா, பாதியை செலவு பண்ணிட்டு மீதியை பேங்க்ல போட்டுக்கோ. இல்ல வேணாம் சார். வேணாம்? அப்போ உனக்கு என்னதான்ப்பா வேணும்? பசிக்குது, சாப்பிட ஏதாவது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. பாத்தியம்மா, என்ன பார்த்தா பல நாள் சாப்பிடாத மாதிரி இருக்கிறான். நைட்டு மிஞ்சினதெல்லாம் தெருவில் போட்டுருலையே, ஃப்ரிட்ஜில் தானே வச்சிருக்கேன். அப்ப இந்த ஃபைனான்ஸ் வேணாமாப்பா? வேணாம் சார். வேண்டாம், அப்ப கொடுத்துரு. பரவாயில்ல கொடு, நீ போய் சாப்பிடு, நான் வர்றேன். அவ காதல் வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா என் காதல் நிஜம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்டி தானே காதல் பூக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நெஞ்சுக்குள்ள காதல் பூத்து குலுங்கிருச்சுன்னு செருப்பு கட்டி மூஞ்சி மாதிரி அடிச்சு போடுவேன். அது என்ன உங்களுக்கு மட்டும் காதல் பூக்கிறது, குலுங்கிறது, உதிர்றது? நெஞ்சுக்குள்ள என்ன பூச்செடியை தண்ணி ஊத்தி கடையா வளர்க்குறீங்க? தம்பி, மணி என்னப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டேன். மணி கேட்டியா? நீ மணி கேட்கிற கடை ஆத்தாப்ப வாட்சி கேட்டா ஒரு பெரிய மனுஷன மணி கேட்டதுக்கு போய் அடிக்கிறேன். இவன் காதை வெட்டுக்கடா. சார், என் காதை வெட்டினதுக்கு அப்புறம் நான் குருடனாதான் அலையும். ஏண்டா உன் காதை வெட்டினா நீ அப்புறம் குருடன் அலைவன்? காதை வெட்டிட்டீங்கன்னா கண்ணாடி எதுல சார் மாட்டுவேன்? கண்ணாடி எதுல சார் மாட்டுவேன்? டேய், நீ உன்னோட பைக்ல வந்துரு. இந்த பைக்ல ட்ரிபிள்ஸ் போக முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டியா நீ? சும்மா வெறுப்பேத்திட்டு. உன்னோட கிளாஸ்மேட்டா? இல்லடா, என் காலேஜ் ஜூனியர். ஜூனியரா? இந்த காலேஜ் உனக்கு பிடிச்சிருக்கா? புடிச்சிருக்கா. அப்புறம் இங்க இரு, நான் உடனே போய் தண்ணி பாட்டில் என்ன வரேன். ஐஸ் வாட்டர், ஹாட் வாட்டர், நார்மல் வாட்டரா? ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர. சரி. ஸ்டார்டிங்ல வாங்கினா போங்கனான்னு சொல்லி பழகுறானுங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் டேய் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் வாங்கடா. இந்த வந்துடா. ஆளுக்கு ஒரு கட்டை கையில் எடுத்து என் கூட வாங்க. நான் வெட்டும் போது என் கூட சேர்ந்து அடிச்சு காலி பண்ணிருங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முதல் டியூட்டி. வாங்க. யாரடா இருந்தாலும் ஒரே அடி அடிக்க சொல்றாரு? யார பார்த்தாலும் போட்டுற வேண்டியதுதான், முதல் டியூட்டியாச்சு. மச்சான், இவன் என் காலேஜ் ஃப்ரெண்ட் அருண். ஹே ப்ரோ, who are you? டேய், அது who are you-டா? how are you? How are you? மச்சான், அந்த பொண்ணை பாரு, he watching cute-ல. டேய், உனக்கு தான் இங்கிலீஷ் வரல, தமிழ்ல பேசுடா. நீ மூடு. ச்சே, யாழ் என்ன எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாடா. என்ன பண்றதுன்னே தெரியல. டேய், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. உனக்கு ஓகேனா சொல்லு, உன் ஆளுகிட்ட பேசி நான் கன்சீவ் பண்ணிடுறேன். ஐயோ, கன்சீவ் பண்ணிட்டானே. டேய், பொறம்போக்கு நாயே. மச்சான், சாரிடா, நான் மாத்தி சொல்லிட்டேன். நான் சாவடிக்காம விட மாட்டேன்டா. என்ன பாஸ் புதுசா இருக்கீங்க? ஆமாம் பாஸ், வந்து 2 நாள் ஆகுது, வெறுப்பா இருக்குது. பஸ் அதெல்லாம் ஒரு கவலையும் படாதீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் அந்த நினைப்பே இல்ல பஸ். இதோ நாளைக்கோ நாளானிக்கோ என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்படியா? பஸ் என்ன பஸ்? எல்லாம் ஒரு இமேஜினேஷன் தான். பஸ் 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 இந்த பாஸ் போடு, உனக்கு இல்லாததா? எப்படி இது?
எல்லாம் ஒரு இமேஜினேஷன் தான். இது என்ன பஸ்? எல்லாம் ஒரு இமேஜினேஷன் தான். இவங்க நம்மள திருத்திடலாம்னு நினைக்கிறானுங்க. எப்படி இது எல்லாம் என்னது பேனா முடி வச்சு நீ துப்பி துப்பி விளையாட இருக்கும் டாக்டர். நாளைக்கு நீ வீட்டுக்கு போற தெரியும்ல. ஏய் டாக்டர் வாயில ஒண்ணு இல்ல சிஸ்டர் ஒண்ணு குச்சேத்துறாங்க வாயில என்னது வாய் கட்டு டாக்டர் காப்பி தூள் டாக்டர். இவன் தான் டாக்டர் குத்தான். என்ன தெரிஞ்சல நாளைக்கு நீ வீட்டுக்கு போக கூடாது. 45 நாள் உள்ளே இரு போ. சிஸ்டர் உன்னை ரூம்ல தூக்கி போடுங்க. ஏய் நீ ஏன்டா இங்க நிக்கிறா? போடா ரூமுக்கு. அதுக்கு என்ன இப்படியே நிக்கிற நீ? நான் நிக்கலடா, ஆட்டோமேட்டிக்கா ஜிம் போனால இப்படி உடம்பு மாறிடுது. செஸ்ட் பைசெப்ஸ்க்கு ஒர்க் அவுட் போட்டா அப்படி ஆயிருதா? உடம்பு மாறிடுதுல. சரியா எத்தனை நாளா போய்க்கு இருக்க? 4 நாளா போயிட்டு இருக்கேன். 4 நாளைக்கு தொட்டு இருக்க மாட்டியடா. தடவை போட்டு தண்டா போட்டு கட்டவா? சொன்னா 2 ஆள் கூட இன்னும் போட கத்துக்கல. இப்பதான் வாக்கிங் போயிருப்பான். அதுக்கு ஜிம்முக்குள்ள போயிட்டானா. அப்படி இருந்தாதான் அது ஜிம்மா. நல்லபடியா ஜிம். சரி ஓகே மாப்ள. ஏன்டா கையை கொஞ்சம் நீட்டி தான் கொடு. வர மாட்டேங்குது கை, மசில் இதாயிருச்சு இல்ல. வரலங்க. ஓ நானா இது பண்றேன், ஆட்டோமேட்டிக் கை பின்னாடி போயிருது, கை வர மாட்டேங்குது. இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது தண்ணி வரலீங்க? பாரு பைப் வந்து போய் புடிச்சு குடி. ஒரு இளநில எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன்? போடா போடுறா. தண்ணி வரலன்னதுக்கு எப்படி பேசுறான கடவுளே. அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான், இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? நான்லாம் காலேஜ் படிக்கும் போது கண்ணெல்லாம் பெருசு பண்ணிட்டு ரொம்ப டெரிஃபிக்கா இருப்பேன் சார். பார்த்தாலே தெரியுது. ஏதாவது பிரச்சனைன்னு வைங்களேன், நாங்க ஒரு 10 பாய்ஸ் ஒன்னா போய் ஹார்ஷா திட்டிட்டு வந்துருவோம். இன்னைக்கு ஜிம்முக்கே போகல. கொடுமையை கட்டியா? என் ஆம்ச தொடுங்க, என் ஆம்ச தொடுங்க சார். எங்க இருக்கு? அதான் அந்த ஷோல்டர் கீழே குளங்களான் இருக்கேன், அதான் அம்சம். ஏ வர்து உப்புளி பார்த்த சாரதி, இவங்களுக்கு ஆம்ஸ் எங்க இருக்குன்னே தெரியலையாமாடா. பண்ணியா இருக்குல்ல? முடியல. ஒண்ணு வீட்டுல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நானே இருந்துக்கிற அவர் வெளியே போக சொல்லு. என்னடா என்ன பேசுற? இன்னைக்கு வந்து முக்கியமா போயிட்டா பெத்தவங்க தெரியல உன் கண்ணுக்கு. ஏண்டா உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு இந்த அப்பா உனக்கு தெரியல? தெரியல. திரும்பி நிக்கிறாருமா. அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.